மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே உள்ள ஏரி ஒன்றில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்பு இல்லாத 2 பேரை கைது செய்ததற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குற்றச் செயலுக்கு தொடர்பு இல்லாதவர்களை விடுவிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் இன்று மதுரவாயல் காவல் நிலையத்திற்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தினரை கலைப்பதற்காக காவல்துறையினர் திடீரென தடியடி பிரயோகம் நடத்தியதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். நேற்று மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை முகமா வச்சு எங்க புரட்சிகர மாநில 2 தலைவர்கள் திவாகர் குமரேஷ் என்ற 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணது இதுவரைக்கும் தெரியாது. எங்க வச்சிருக்காங்கன்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் போலீஸோட தாக்குதலா இருக்குது. இதை கேட்க போன எங்க தோழர்கள் ரவுடிக்க போல அடிச்சு தரகுறா கட்டி கிட்டத்தட்ட ஒரு 14 பெண் தோழர்களுக்கு வந்து அடிச்சு துணியெல்லாம் கீழிருக்காங்க. ரொம்ப வன்மையா தாக்கியிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் நெற்குன்றம் காவல் நிலையத்தில் அடைத்தனர். கொலை சம்பவத்தில் தவறான நபரை கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்ட சம்பவம் மதுரவாயல் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.